வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டரில் மெஸ்லீனியஸ் எக்ஸசைஸில் 7th கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 7th கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணலாம். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வெக்டார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ யூனிட் வெக்டார் parallel to the vector 2a minus b plus 3. இந்த வெக்டாருக்கு பேரலாக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 2a minus b plus 3c இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன வெக்டர் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து 2a minus b plus 3c. ஓகே, 2a வெக்டர்னு என்னது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2i plus 2j plus 2k. அடுத்தது மைனஸ் b வெக்டர். அப்போ b வெக்டரை ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து மைனஸ் 2i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் j ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3k வெக்டர். அடுத்தது ப்ளஸ் 3c. அப்போ c வெக்டரை ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 3i வெக்டர் மைனஸ் 3 2s are 6j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். ஸோ இப்போ எதெல்லாம் வந்து கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் அடிச்சிடலாம். ப்ளஸ் 2i மைனஸ் 2i ப்ளஸ் 3k மைனஸ் 3k. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2j இருக்குது, இங்கே ஒரு j இருக்குது. 2j ப்ளஸ் j வந்து 3j ப்ளஸ் 2k, இந்த j ஆட் பண்ணியாச்சு, ப்ளஸ் 3i மைனஸ் 6j. ஸோ இதில் i வெக்டர் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 3j மைனஸ் 6j, அப்போ மைனஸ் 3j ப்ளஸ் k வெக்டருக்கு வந்து 2k வெக்டார் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து இது அப்படியே நம்ம வந்து ஒரு வெக்டார் a வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நமக்கு கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த வெக்டாருக்கு பேரலாக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் கேட்டிருக்காங்க. அப்போ யூனிட் வெக்டார் அப்படின்னா ஃபார்முலா என்னது? a cap equal to a vector by modulus of a vector. Okay, so this is equal to a vector வந்து நமக்கு என்னென்னு தெரியும், எழுதிடலாம். plus 2k vector divided by modulus கேட்டிருக்காங்க. அப்போ root of 3 square minus 3 square 2 square. ஸோ இதுலேருந்து நம்ம யூனிட் வெக்டர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 3i minus 3j plus 2k divide by root of 3 square 9, 3 square 9, 2 square 4. அப்போது இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 3i minus 3j plus 2k divided by root of 9 plus 9 வந்து 18, 18 plus 4 வந்து 22. ஓகே, அப்போது the unit vector parallel to that vector. ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a cap which is equal to ij components-ஐ தனித்தனியாக எழுதலாம். 3 by root of 22i vector minus 3 by root of 22j vector 2 by root 22k vector. ஸோ இதுதான் வந்து நம்மளோட யூனிட் வெக்டர் parallel to the given vector 2a minus b plus 3c. ஓகே, இதான் வந்து 7th கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 8. 8th கொஷின் என்ன அப்படின்னு ரீட் பண்ணிடலாம். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஏபிசி, இங்கே டேரெக்டாக வெக்டார் கொடுக்காம நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் வெக்டர் வந்து எழுதிக்கணும். ஆர் கொலினியர்னு ப்ரூஃப் பண்ணணும். அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் பி டிவைட்ஸ் ஏசி. ஸோ ஏசிங்கிற வெக்டரை இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 2 ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொலினியர்னு ப்ரூஃப் பண்ணணும், அடுத்தது அந்த ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிவன் ஏபிசி பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஏபிசியோட பொசிஷன் வெக்டர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். பொசிஷன் வெக்டர் எழுதணும்னா ஏயோடது வந்து i மைனஸ் 2j மைனஸ் 8k வெக்டர். பியோட பொசிஷன் வெக்டர்ஸ் வந்து 5i, j டேர்ம் வந்து 0, மைனஸ் 2k வெக்டர். சியோட பொசிஷன் வெக்டர் பார்த்தீங்கன்னா 11i ப்ளஸ் 3j ப்ளஸ் 7k வெக்டர்.
ஸோ இப்போ வந்து பொசிஷன் வெக்டர்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. நம்ம கொலினியர் கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ கொலினியர் கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபி வெக்டர், பிசி வெக்டர், அதே போல் ஏசி வெக்டர், இந்த 3 வேல்யூஸையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி வெக்டர். ஏபி வெக்டர் வந்து ஃபார்முலா படி ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ ஓபி வந்து என்னது 5i மைனஸ் 2k மைனஸ் ஓஏ. அப்போ ஏயோட ஃபுல்லாக மைனஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். மைனஸ் ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 8k. அதாவது ஒரு ஸ்டெப்பை கட் பண்ணியாச்சு, மைனஸ் போட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. 5i மைனஸ் ஐ 4i, j வந்து 2j மட்டும்தான் இருக்குது. மைனஸ் 2k ப்ளஸ் 8k வந்து 6k வெக்டர். இது வந்து ஏபி வெக்டருடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேருந்து மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டரையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா கொலினியரை ப்ரூஃப் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு தேவை இல்லையா. அப்போ ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். ஸோ 16, 2 2s are 4, 6 6 are 36. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா ரூட் ஆஃப் 56 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிசி வெக்டர். ஃபார்முலா படி ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். ஓசி வெக்டர் நமக்கு தெரியும் 11i ப்ளஸ் 3j ப்ளஸ் 7k மைனஸ் ஓபி வெக்டர். இப்போ ஓபியோட மைனஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் 5i வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் which is equal to 11i மைனஸ் 5i, அப்போது 6i ப்ளஸ் 3j 7k ப்ளஸ் 2k, அப்போது 9k வெக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் 36, 3 ஸ்கொயர் 9, 9 ஸ்கொயர் 81 which is equal to ரூட் ஆஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா இது வந்து 90 ப்ளஸ் 30 வந்து 120, 126 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏசி வெக்டர். ஏன் வந்து சிஏ கண்டுபிடிக்காமல் ஏசி வெக்டர் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கடைசியாக பார்க்கலாம். இதை போட்டு முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அப்போது ஏசி வெக்டர் அப்படின்னா எப்படி எழுதுனா ஓசி மைனஸ் ஓஏ வெக்டர். ஓசி வெக்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும் 11i ப்ளஸ் 3j ப்ளஸ் 7k. இப்போ ஓஏ வெக்டர் கூட மைனஸை சேர்த்துக்கோங்க. மைனஸ் ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 8k வெக்டர். இப்போ இது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 11i மைனஸ் ஐ 10i 3j 2j ஆட் பண்ணோன்னா 5j 7k 8k ஆட் பண்ணோன்னா 15k வெக்டர். நெக்ஸ்ட் இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்துக்கலாம். ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் 100, 5 ஸ்கொயர் வந்து 25, 15 ஸ்கொயர் 225. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 225, இது ஒரு 25, 250 வந்துடும். 250 கூட 100 ஆட் பண்ணால் 350. ஸோ இது வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எதனால் வந்து சிஏ வெக்டர் கண்டுபிடிக்காமல் ஏசி வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கொலினியர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து டேரக்ஷனும் சேம் டேரக்ஷன் தான் வரணும். அப்போது ஏபி வெக்டர் இந்த டேரக்ஷன், பிசி வெக்டர் இந்த டேரக்ஷனுங்கும் போது நம்ம நெக்ஸ்ட்டு ஏசி வெக்டர் தான் கண்டுபிடிக்கணுமே தவிர சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கக்கூடாது. சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து டேரக்ஷன் வந்து டிஃபர் ஆகிடும். கொலினியர் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும்னா பேரலல் அண்ட் சேம் டேரக்ஷனில் இருக்கணும். அப்போ இந்த டேரக்ஷன் சேமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஏசி வெக்டர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 3மே கண்டுபிடிச்சிட்டோம். ஏபி, பிசி, ஏசி 3மே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏதாவது 2 வெக்டரை ஆட் பண்ணும்போது நமக்கு 3வது வெக்டர் வந்ததுன்னா இதை வந்து கொலினியர்னு சொல்லிடலாம். இப்போ டேரெக்டாக இந்த ரூட் வேல்யூஸை வச்சுக்கிட்டே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 2 வெக்டரை ஆட் பண்ணும்போது 3வது வெக்டர் வந்து கிடைக்கல. பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 56க்கு நம்ம ரூட் எடுக்கலாம். 56க்கு ரூட் எடுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுறேன். அப்போ 2 எடுத்துக்கலாம். 2 2s are 4, 8 2s are 16. திரும்ப 2 போட்டிங்கன்னா 14 2s are 28, 7 2s are 14, 1.
இப்போ என்ன வருது பாருங்கள், 2 2 2 7. ஓகே, இப்போ 2 × 2 × 2 × 7. இப்போது இதுக்கு நம்ம வந்து ரூட் தானே எடுக்க போகிறோம். அப்போது ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 2 2க்கு ஒரு 2 வெளியில் போட்டுடலாம். உள்ளார வந்து மிச்சம் 2 × 7 இருக்கும். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 √14. ஓகே, அப்போ 56க்கு ரூட் எடுத்தோன்னா 2 × √14 கிடைக்குது. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது 56க்கு 2 × √14. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன நம்பருக்கு 126க்கு ரூட் எடுக்கணும். ஸோ அதையும் நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயே போடலாம். 126க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா திரும்பவும் நான் வந்து 2 டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். 6 3 3 டேபிள் யூஸ் பண்ணால் 21. திருப்பியும் 3 டேபிள்னால் 7 3s are திரும்பவும் 7. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ரூட் எடுக்கணும் இல்லையா. இப்போ என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 2 3 3 7 இருக்குது. இப்போது 2 3ல் ஒரு 3 வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும், 2வும் 7 இருக்கும். 7 2s are 14. ஸோ 126க்கு ரூட் எடுத்தால் 3 √14 கிடைக்குது. 3 √14. லாஸ்ட் என்ன இருக்குது, 350. ஸோ 350க்கு நம்ம வந்து இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ரூட் கண்டுபிடிக்கலாம். 350க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். 2 டேபிள் போட்டோம் அப்படின்னு சொன்னால், இல்லை டேரெக்டாக நம்ம 5 டேபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 5 டேபிள் போட்டோன்னா 7 0. திரும்பவும் 5 போட்டோன்னா 1 5 is 5. பேலன்ஸ் வந்துட்டு 4 5s are. திரும்ப வந்து நமக்கு 2 போட்டுக்கலாம். 7 2s are 7 1. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 5 × 5 × 2 × 7. இப்போது 2 5க்கு ஒரு 5 வந்து வெளியில் வந்துடும். ரிமைனிங் 7 2s are 14. ஓகே, இப்போ இதோட வேல்யூ வந்து 5 √14. 5 √14. ஓகே, இப்போ நீங்கள் அந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 2 √14 இருக்குது, 3 √14 இருக்குது, இங்கே 5 √14 இருக்குது. அப்போ இந்த 2 வெக்டரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் வெக்டர் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் வெக்டர் என்னது நம்மளுக்கு, ஏபி வெக்டர். ஓகே, ஸோ ஏபி வெக்டார் ப்ளஸ் செகண்ட் வெக்டர் 3 √14 வந்து என்னது, பிசி வெக்டர். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட மாடுலஸ் வேல்யூ இல்லையா, ஏபி வந்து என்னது 2 √14 ப்ளஸ் பிசி வெக்டர் வந்து 3 √14 which is equal to 5 √14. ஸோ 5 √14ன்றது என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர். ஸோ ஏபி வெக்டாரையும் பிசி வெக்டாரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஏசி வெக்டர் கிடைக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆனிச்சுனாவே கண்டிப்பாக ஏபிசி ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஏபிசி ஆர் கொலினியர்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதில் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பிங்கிற பாயிண்ட்டு ஏ அண்டு சியை எந்த ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஓகே ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. இப்போ இது வந்து இன்டர்னலாக டிவைட் பண்ணுதா எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுதா பார்த்தீங்கன்னா, இன்டர்னலி டிவைட் பண்ணுது. ஸோ நம்மளோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், இன்டர்னலி டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், எக்ஸ்டர்னலி டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது இன்டர்னலி டிவைட் பண்ணுச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பி டிவைட்ஸ் ஏசி இன்டர்னலி இந்த ரேஷியோ λ:1. நமக்கு வந்து ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பார்ட் வந்து கண்டிப்பாக 1 வந்துங்கிறது ஓகே. இன்னொரு பார்ட் என்னது, இந்த ரேஷியோவில் ஒரு நம்பர் வந்து நமக்கு தெரியும், இன்னொரு நம்பர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், அது λ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ λ:1 அப்படிங்கும்போது இந்த லாம்டாங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு m வேல்யூ, 1 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ. ஸோ m = λ அண்ட் n = 1. இன்டர்னலாக டிவைட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓபி வெக்டர் எது வந்து டிவைட் பண்ணுது, பி தானே டிவைட் பண்ணுது. அப்போ ஓபி வெக்டார் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் ப்ளஸ் என்ஏ வெக்டார் பை m + n. ஓகே, இதில் பி வெக்டரும் ஏ வெக்டரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி வந்து எதை டிவைட் பண்ணுது, ஏசிஏ. அப்போது இந்த ஏங்கிற இந்த வெக்டர் தான் வந்து ஏ வெக்டார், இதோட வெக்டர் வந்து பி வெக்டர். ஓகே, அப்போது ஏ வெக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட பாயிண்ட்ஸ் வந்து 1, -2, -8ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது இங்கே நமக்கு ஏ வெக்டர் எதுன்னா I - 2j - 8k, இது வந்து ஏ வெக்டர்.
அடுத்து பி வெக்டருங்கிறது சியோட வெக்டர். அப்போ சியோட பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 11 3 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போது பி வெக்டர் அப்படிங்கிறது எதுனா இந்த வெக்டர் 11i + 3j + 7k. ஓகே, இது எல்லாமே வந்து நீங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதிக்கலாம். அதாவது பி வந்து எந்த ரேஷியோவில் இந்த ஏசியை டிவைட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே நம்ம எப்படி எடுப்போம்னா λ:1 அப்படிங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டு இந்த லாம்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ரேஷியோ வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டர்னலி டிவைட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை எழுதியாச்சு. இங்கே ஏன் நம்ம ஓபி வெக்டர் போட்டிருக்கோன்னா பி தான் டிவைட் பண்ணுது, அப்போ இந்த இடத்துல ஓபி வெக்டர் தான் போடணும். இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் என்னங்கிறது நமக்கு ரேஷியோ λ1ன்னு நமக்கு தெரியும். பி வெக்டர் ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னா இது பிரிக்குது இல்லையா, பி வந்து எந்தெந்த லைனில் உள்ள பாயிண்ட்ஸை பிரிக்குதோ, அதாவது இந்த ஏசிங்கிற லைனை தான் இது வந்து பிரிக்குது. அப்போ ஏயோட வெக்டர் தான் ஸ்மால் ஏ வெக்டர், இந்த செகண்ட் பாயிண்ட்டு சியோட வெக்டர் தான் வந்து ஸ்மால் பி வெக்டர். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே நமக்கு ஓபி வெக்டரும் என்னென்னு தெரியும். ஓபி வெக்டர் என்னது 5i - 2k வெக்டர், அதுதான் வந்து நமக்கு ஓபி வெக்டர்னு தெரியும். எம் என்னது லாம்டா இன்ட்டு பி வெக்டர் வந்து 11i + 3j + 7k ப்ளஸ் என்னோட வேல்யூ n ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஏ வெக்டர் என்னது i - 2j - 8k the whole thing divided by m plus n. அப்போது lambda plus 1. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லாம்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு i j k காம்பனண்ட்ஸை தனித்தனியாக நம்ம வந்து இப்போது பிரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லாம்டா ப்ளஸ் 1 இங்கே கொண்டு வந்துட்டோம்னா மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இங்கே வந்து lambda plus 1 into 5i - 2k வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 11 lambda i 3 lambda j 7 lambda k வெக்டர் ப்ளஸ் இப்போ 1 உள்ள மல்டிப்ளை பண்ணால் i - 2j - 8k வெக்டர். இப்போது i j k காம்பனண்ட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ 11 lambda + 1 into i வெக்டார். அடுத்து நம்ம எழுத போகிறது வந்து ஜேயோடது 3 lambda - 2j வெக்டார். இங்கே 7 lambda - k into 8 into k வெக்டார். அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம வந்து இந்த i j k காம்பனண்ட்ஸை தனித்தனியாக எழுதிக்கலாம். இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வருது பாருங்கள், lambda 5 lambda i வெக்டார் - 2 lambda k வெக்டார். அடுத்து 1ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா 5 into i வெக்டார் - 2 k வெக்டார். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் i j kவை நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் ஐக்கு பார்த்தீங்கன்னா 5 lambda + 5 into i வெக்டார் மைனஸ் k வெக்டருக்கு பார்த்தீங்கன்னா -2 lambda - 2 into k வெக்டர். ஸோ i வெக்டரும் j வெக்டர் மட்டும்தான் இருக்குது. ரைட் சைடில் மூணுமே இருக்குது. 11 lambda + 1 i + 3 lambda - 2 j + 7 lambda - 8 into k வெக்டர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் i j k காம்பனண்ட்ஸை தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா i காம்பனண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து லாம்டாவோட வேல்யூ வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த i காம்பனண்ட்டை நான் வந்து இங்கே எந்த காம்பனண்ட் வேணாலும் கம்பேர் பண்ணலாம். i j k எது வேணாலும் கம்பேர் பண்ணலாம். நமக்கு வந்து ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா கம்பேரிங் i காம்பனண்ட்ஸு i காம்பனண்ட். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, 5 lambda + 5 இருக்குது. ரைட் சைடில் ஐயோடது 11 lambda + 1 இருக்குது. ஸோ இப்போ 11 lambdaவை இங்கே வச்சுக்கோங்க. இந்த 5 lambda இங்கே கொண்டு வந்தீங்கன்னா -5 lambda. 5 இங்கே இருக்குது, இந்த +1 இங்கே வந்தால் -1 ஆகிடும். அப்போது 5 - 1 4, 11ல் 5 போச்சுனாக்கா 6 lambda. லாம்டா மட்டும்தான் வேணும்.
இப்போ லாம்டா ஈக்குவல் டு 4/6 இதை இங்கே கொண்டு வந்தாச்சு. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 2/3. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு வந்து என்ன ரேஷியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரேஷியோ வந்து நம்ம லாம்டா ஈஸ்ட் 1 அப்படின்னு எடுத்தோம். இப்போது லாம்டா வந்து 2/3:1. அப்போ இந்த ரெக்வயர்ட் ரேஷியோ வந்து என்னென்னு பாருங்கள். ரேஷியோ ஈக்குவல் டு 2:3. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 2:3. இதுதான் நமக்கு தேவையான ரேஷியோ. அப்போது இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து இந்த ஏசி அப்படிங்கிற லைனை வந்து 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஸோ இதோட 8th கொஷினுக்கான ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 9th கொஷின்லேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.